ஊழியர் சேமநிதி வாரியமான இபிஎஃப் அதன் சந்தாதாரர்களுக்கு 2024ஆம் ஆண்டுக்கான லாப ஈவாக 6.3 விழுக்காட்டை அறிவித்துள்ளது. வழக்கமான சேமிப்பு, ஷரியா சேமிப்பு என 2 வகையான சேமிப்புகளுக்குமே 6.3 விழுக்காடு ஈவுத்தொகை வழங்கப்படுகிறது. மொத்த லாபத்தொகை 73.24 பில்லியன் ரிங்கிட்டை உட்படுத்தியுள்ளதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் இபிஎஃப் கூறியது. இந்த 6.3 விழுக்காட்டு லாப ஈவானது கடந்த 3 ஆண்டுகளாக இரு சேமிப்புகளுக்குமான ஈவுத்தொகையின் மேல்நோக்கிய போக்கை காட்டுகிறது. 2023ஆம் ஆண்டுக்கு வழக்கமான சேமிப்புகளுக்கு 5.5 விழுக்காடும், ஷரியா சேமிப்புக்கு 5.4 விழுக்காடுமாக இபிஎஃப் லாப ஈவை அறிவித்தது. அதற்கு முந்தைய ஆண்டில் வழக்கமான மற்றும் ஷரியா கணக்குகளுக்கு முறையே 5.35 விழுக்காடும் 4.7 விழுக்காடுமாக ஈவுத்தொகை வழங்கப்பட்டது. உலக மற்றும் உள்நாட்டு சந்தைகளின் மீட்சி, நெகிழ்வான பொருளாதார வளர்ச்சி மற்றும் சிறந்த போர்ட்போலியோ மேலாண்மை ஆகியவற்றால் இந்த உயரிய லாபம் சாத்தியமாகியிருப்பதாக இபிஎஃப் தலைவர் தான் ஸ்ரீ ஜூக்கி அலி தெரிவித்தார். அதோடு கடந்த ஆண்டு இபிஎஃப் பதிவு செய்த மொத்த முதலீட்டு வருமானமும் 11 விழுக்காடு அதிகரித்து 74.46 பில்லியன் ரிங்கிட்டாக பதிவாகியது. 2023இல் அத்தொகை 68.99 பில்லியன் ரிங்கிட்டாக மட்டுமே இருந்தது. இபிஎஃப் வருமானம் கடந்த ஆண்டின் 3வது காலாண்டில் ஊக்கமளிக்கும் வகையில் இருப்பதன் அடிப்படையில் சந்தாதாரர்கள் நல்ல லாப ஈவை எதிர்பார்க்கலாம் என 2வது நிதியமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் முன்னதாக கோடி காட்டியிருந்தார். அதே சமயம் லாப ஈவு 6 விழுக்காட்டுக்கும் மேல் இருக்கும் என பொருளாதார நிபுணர்களும் கல்வியாளர்களும் ஏற்கனவே கணித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள்.